எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் இருக்கும். அண்ட் விசாந்த் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய குடும்பத்தோட நிறைய பேர் வந்து ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் அண்ட் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் கோகிலா. தம்பியோட எத்தனாவது பர்த்டேக்கா? 13th. ஓகேக்கா. இன்னைக்கு வந்து நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஆசைட்டியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணோம். இந்த பர்த்டே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சது. ஸ்கூலுக்கு போயாச்சு, இன்னைக்கு லீவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்போம். ஸ்கூல் போனனால கிராண்டாக செலிப்ரேட் பண்ண முடியல, பட் இங்கே வந்து சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா? நல்லா செலிப்ரேட் பண்ணணும். ஓகேக்கா சார். நீங்கள் உங்கள் பேர் ரூபாராணி. தம்பிக்கு என்ன வேணும்? அம்மா. ஓகேக்கா. அண்ட் இன்னைக்கு தம்பியோட பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணீங்க. அந்த கேக் வெட்டி இவ்வளோ பெரிய க்ரௌடில் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ஃபஸ்ட் டைம் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த அனுபவம் இருக்கா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். வெளில சூப்பராக என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம். சரிக்கா. ஓகே. நாங்கள் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றீங்க. பாப்பா உங்கள் பேர் என்ன? தேவஸ்ரீ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேக் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், சின்ன பாப்பா கூட கேக் பிடிச்சிருக்கா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பர்த்டே பாய் அவர்கிட்ட நம்ம பேசுவோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். விசாந்த். விசாந்தா? பார்க்கறதுக்கு விஷால் மாதிரியே இருக்கு. விஷால் பேனா? ஓகே. விஷாந்த், அந்த நேமோட மீனிங் என்னன்னு தெரியுமா? தெரியாது. யார் வச்சா? அப்பா அம்மா வச்சாங்களா? சரி, ஓகே. உங்களோட எய்ம் என்ன? பெருசானா நான் இப்படி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவீங்க இல்லையா? போலீஸ். ஓகே, தம்பி போலீஸ் ஆகிற அப்படின்னு இருக்காரு. ஓகே, போலீஸ் ஆகுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். நாங்கள் ஆசை டிவி அந்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிக்கிறோம். அண்டு உங்கள் பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. பட் இன்னைக்கு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு கேள்வி கேட்டுருக்கேன், ஒரு வார்த்தையிலேயே சொல்லிட்டேன். நிறையா சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. அண்ட் ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணல, சூப்பராக என்ஜாய் பண்ணியா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்து நம்ம விசாந்த் அவங்க அப்பாட்ட பேசலாம். அவர் எப்படி செலிப்ரேட் பண்ணாரு அண்ட் அவர் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. சதீஷ்குமாருங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? எக்ஸ்போர்ட்டில் ஹச்ஆராக ஒர்க் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட்டில் ஹச்ஆராக ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே. நான் தம்பியோட பர்த்டே இன்னைக்கு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்துச்சுங்க? ஏற்கனவே நிறையா தான் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லாமே டிவியில் லைவாக வருது இறங்குறிய. அது இல்லாமல் பையனுக்கு வந்து ரொம்ப டிவியில் வரணுன்ற ரொம்ப நாள் ஆசை. பையனுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. அதாவது தம்பிக்கு வந்து டிவியில் வரணும்னு ரொம்ப நாள் ஆசையா. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு டிவியில் வந்துருங்க தம்பி, ஓகேவா? அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஐபிஎஸ் ஆவீங்க, போலீஸ் தானே வரீங்க. ஓகே, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்க. தண்டபாணிங்க. நீங்கள் தம்பிக்கு என்னன்னா? சித்தப்பா. ஓகே. நான் சித்தப்பா தம்பிக்கு இன்னைக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? நீங்கள் இனிமேல் தான் போகிறோம், வீட்டுக்கு இனிமேல் தான் கொடுத்தீங்க. ஓகே. இன்னைக்கு இவ்வளோ க்ரௌடில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு புது அனுபவம். நாங்கள் எப்பொழுதுமே வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த தடவை இங்கே வந்து எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அண்ட் உங்கள் பேர் சொல்லுங்க. பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்க. நீங்கள் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே. நீ கேக்லாம் சாப்பிட்டீங்களா, பிடிச்சிருந்துச்சா? அங்க சொல்லுங்க, அங்க பார்த்து கேக் நல்லா சொல்லுங்க. கேக் நல்லா இருந்துச்சு. பாய் சொல்லுங்க. பாய். கை கட்டி சொல்லு பாய். ஓகே. நாங்கள் ஃபேமிலி ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டாங்க. அந்த தம்பி போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கு. அதுக்கான படிப்பெல்லாம் எல்லாம் படித்து நீ போலீஸ் ஆகிட்டு வந்து, ஓகேவா? வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். அந்த இன்னைக்கு ஃபேமிலி ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேஷன் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. அந்த ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்ற ஃபீலில் வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி அடுத்த பர்த்டே செலிப்ரேஷன் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து விளைவிது. நான் உங்களுக்கு டாடா பை பை. லட்டு பூந்தி நீ இரண்டு தட்ட சீட கை முறுக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு, நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அதுக்கு வென் 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 அஸ்வின் ஸ்வீட்ஸ், சுவை என்று முதல் அல்லவா. ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய மறு தடவை யூஸ் பண்றதே இல்ல. இடிச்ச மாவுல பட்சணம் பண்றதுனால பிரமாதமா இருக்கு. வென் 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 அஸ்வின் ஸ்வீட்ஸ், சுவை என்று முதல் அல்லவா. வீட்டு சுவையில் அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி வகைகள் மற்றும் சைவ உணவகம். கிரி கிரி ஜாங்கிரி ஷஷபாதுஷா, மணக்கது நீ அல்வா. அஸ்வின் ஸ்வீட்ஸ்.
அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், கோவை ரோட், பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா அருகில், கரூர். செல் 7558190333. கிளைகள் பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், ஆத்தூர், சென்னை. ஒன் செகண்ட் அந்த ஒரு அழகான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்க ஃபேமிலி வந்து விசாந்த் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, கூட்டு குடும்பம். அவங்க அந்த பழைய படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரிலாம் ஃபேமிலியோட வந்து எல்லா விஷயம் செலிப்ரேட் பண்ணுறது. ஆனால் அவங்க ரொம்பவே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த ஒரு அழகான வாய்ப்பு யார் நம்ம கொடுத்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அண்ட் ஆசி டிவி தான் சேர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா விஷ்ணு. அவர் வந்து வேலுச்சாமிபுரம் இருக்குல்ல, அங்கேருந்து அவர் 14th பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அஸ்வின் அண்ட் ஆசி டிவி சார்பாக வந்து அவங்க ஃபேமிலி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் அவர் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. 14 வயசு பையன். அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அந்த அவரோட அதாவது ஸ்டடீஸ் இருக்கும், அடுத்தடுத்து அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் அஸ்வின் அண்ட் ஆசி டிவி சார்பாக ஒரு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அந்த லைஃப் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். இன்றைக்கி வீட்டில் செலிப்ரேட் பண்ணாலும் ஓகே, இல்லை எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணாலும் ஓகே, அவர் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த அடுத்து நாங்கள் எப்படியும் சொல்லுவோம் இல்லையா, ஒரு செலிபிரிட்டிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி யார் அந்த செலிபிரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாசன். ஆமாம், அவருக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. அவர் வந்து அதாவது இத்தனை நாளாக வந்து மியூசிக் டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட 50-60 படங்கள் பண்ணிட்டாரு. இப்போ வந்து படங்கள் ஒரு 6-7 படங்கள் பண்ணி ரொம்பவே சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம அஸ்வின் அண்ட் ஆசி டிவி சார்பாக சொல்லிக்கிறோம். அவர் இன்னும் மென்மேல் நல்லா படங்கள் நடிக்கணும். அந்த லாஸ்ட்டாக அந்த செம படம் ரொம்பவே சூப்பராக செமையாக ஹிட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக சொல்லிக்கிறோம். அந்த இந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களாம் இன்றைக்கி பர்த்டேவாக இருக்கும், வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கும், இல்லை அவங்க ஒரு காலேஜுக்கு ஓப்பன் பண்ணி இன்றைக்கி போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், இந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட லைவ் நம்பர் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக கால் பண்ணி விஷ் பண்ணலாம். அது இன்னொரு முக்கியமான விஷயம், பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து அந்த கேக் கட் பண்ணுறது 15 குழந்தைகள், அதாவது 15 வயசு குழந்தைங்களுக்கு மட்டும். மற்றபடி இந்த டிஸ்பிளே பண்ணுற ஃபோட்டோலாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் அனுப்பலாம். அதாவது ஒரு வயசுலேருந்து 100, 150 எவ்வளோ வந்தாலும் ஓகே, நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நாங்கள் டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்போம். வயசெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. முடிஞ்ச அளவு கிளியரான ஃபோட்டோவை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, 74022000 and 700 அந்த நம்பருக்கு கிளியரான ஃபோட்டோ அனுப்புனா மட்டும் போதும். இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமக்கு யார் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அஸ்வின் சிஸ்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஃபர்ஸ்ட் கால் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்க பேர் அண்ட் எங்கேருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் நிஷா, நான் கரூர்ல இருந்து கால் பண்றேன். நிஷா, கரூர்ல இருந்து கால் பண்றீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னது? என்ன பண்ணிக்கிட்டு? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அந்த காலேஜ் சூப்பரா போ. வாழ்த்துக்கள். இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணலாம்? என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே தான் விஷ் பண்ணனும். ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. ஃப்ரெண்ட் பேர் ரிந்தியா. ரித்தியாவா? சரி, ஓகே, அவங்களுக்கு நீங்களே விஷ் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ரிந்தியா. ஓகே, சூப்பர். தேங்க் யூ ஸோ மச். அவங்க ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இருக்கு, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. ஸோ அவங்க சூப்பராக பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் அவங்க இன்னைக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் அஸ்வின் அண்ட் ஆசி டிவி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமக்கு யார் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம அஸ்வின் அண்ட் ஆசி டிவி தான் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அழகான கால் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்க பேர் அண்ட் எங்கேருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் பிரவீன் குமார், நான் வேளச்சேரியில இருந்து கால் பண்றேன். வேளச்சேரியில இருந்து கால் பண்றீங்களா? ஹலோ. ஹலோ, எந்த ஊர் சொன்னீங்க? வேளஞ்செட்டியூர், பல்லவட்டி பக்கத்துல. பல்லவட்டி பக்கம். ஓகே, ஓகே. அங்க சேனல்லாம் சூப்பரா எடுத்துட்டு இருக்கா? சரி, ஓகே. தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணலாம்? நீங்க எங்க அக்காவுக்கு விஷ் பண்றேன். உங்க அக்காவுக்கு பர்த்டேவா? ஆமா. அவங்க பேர் சொல்லுங்க. அவங்க பேர் பூமதி. பூமதி, ரொம்பவே சூப்பரான ஒரு நேம். அந்த அக்காவோட போட்டோ ஏன் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணல? ஹலோ. ஹலோ, அக்காவோட போட்டோ ஏன் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணல? மறந்துட்டீங்களா? ஓகே, இனிமேல் உங்க வீட்டில் யார் பர்த்டேவா இருந்தாலும் அனுப்புங்க, ஓகேவா? ஏஜ் லிமிட் எல்லாம் இல்லை. எல்லாத்தோட பர்த்டேயும் நாங்கள் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் போட்டோ போட்டு, ஓகேவா? கண்டிப்பா. அக்காவுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்லா. சொல்லுப்பா. ஒரு பாட்டு. என்ன பாட்டு? அக்காக்காக நீங்க டெடிகேட் பண்ணுமா? ஆமாண்ணா. என்ன பாட்டு? கானா சுதாகர் பண்ண மைமா சாங். கானா சாங், மைமா சாங் அக்காக்காக டெடிகேட் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். கண்டிப்பா கானா சாங், அந்த மைமா பாட்டு. ஆமா, லைவ்னாலே மைமா பாட்டு இல்லாம இருக்காது. ஸோ இன்னைக்கு அவங்க அக்காவுக்கு பர்த்டே சொன்னாங்க இல்லையா, பூமுதி, அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் அஸ்வின் அண்ட் ஆசி டிவி சார்பாக சொல்லிக்கிறோம். இவங்க தான் இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு அழகான காலம் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணின்னு சொல்லுங்க. லவுடா பேசுங்க. மாலினியா? ஓகே, ஓகே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புரியல. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஓகே, சூப்பரா. இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணலாம்?
இன்னைக்கு இல்ல தளபதி பர்த்டேக்காக அட்வான்ஸா விஷ் பண்ணோம். தளபதி பர்த்டேக்காக அட்வான்ஸாக விஷ் பண்ண வந்தீங்களா? விஷ் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. அப்புறம் ஓகே, அதாவது தளபதி பர்த்டேக்காக அட்வான்ஸாக விஷ் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் அசைன்ஸ் அண்ட் ஆசை டிவி சார்பாகவும் தளபதிக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து அட்வான்ஸாக சொல்லிக்கிறோம். 22ஆம் தேதி தான் பர்த்டே. ஸோ பரவாயில்ல, அன்றைக்கி வந்து நம்ம நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவோம். இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமக்கு யார் கொடுத்துருக்காங்க, அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? இப்போ புதுசாக மினி வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை நமக்காக ஆரம்பிச்சு கரூர் மக்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினி டிஃபன் வெறும் 40 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மினி மீல்ஸ் வெறும் 60 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு அழகான காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, அவங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. நான் வினோத்குமார் பேசுறேன், மண்மங்கலத்துல இருந்து. வினோத்குமார், மண்மங்கலத்துல இருந்து பேசுறேன். மண்மங்கலத்துல இருந்து பேசுறீங்களா? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் போறேன். காலேஜ் போகலாம். காலேஜ் லைஃப்ல சூப்பரா போயிட்டு இருக்கா? பயங்கரமா போகுது. போயிட்டு இருக்கு. ஓகே, அது இன்னும் சூப்பரா போகிறதுக்கு நீ யாருக்கு விஷ் பண்ணலாம்? காமன் விஷ் பண்றேன். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாத்தையுமே காமனா விஷ் சொல்றீங்க. நல்ல பாட்டை போடுங்க அதுக்கு எல்லாத்துக்கும். ஆமாம், கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாட்டு போட்டுடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே சூப்பராக பேசாரு. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொன்னார். ஆமாம், இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்தையுமே அந்த வெட்டிங் செலிப்ரேட் பண்ணுவீங்க இல்லையா? அவங்களுக்கும் நாங்கள் அசைன்ஸ் அண்ட் ஆசை டிவி சார் திரும்பி ஒரு வாழ்த்துக்கு சொல்லிக்கிறோம். அண்ட் இன்னும் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், மினி வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் வராங்க, டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர்ட்டு போய் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு தெரியும். நீங்களும் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து பிடிச்சிருக்கா போய் பக்கத்தில் இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லி இந்த இடத்துல இந்த இது சூப்பராக இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஒரு அழகான காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க. ஹலோ, இப்போ என்னன்னு தெரியல, கால் பண்ணிட்டு பேசாமல் இருக்காங்க. ஸோ அதான் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், முடிஞ்ச அளவு மிஸ்டேக் கால் கொடுக்காதீங்க. அந்த கால் பண்ணிங்கன்னா லைனில் வந்துட்டிங்கன்னா பேசுங்க. டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து டிவி வால்யூம் குறைச்சிக்கிட்டு பேசுனீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கும். ஏன்னா நிறைய பேர் டிவியை பார்த்தே பேசுறதுனால இந்த ஒரு பிரச்சனை வருது. ஒரு அழகான கால் வந்துருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். விமலா வெங்கமேடு. விமலா வெங்கமேடு. ஓகே ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணலாம்? இன்னைக்கு காமன் விஷயம் எப்பயும் போல காமன் விஷயம் தான். சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அந்த காலேஜ் சூப்பராக போய் படிச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அது எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியல. பரவாயில்ல. இன்னைக்கு காமன் விஷயம் சொல்ல சொன்னாங்க. ஒரு வழக்கமான கலர், அந்த வழக்கமாக எப்பயும் போல காமன் விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமக்கு யார் வழங்கிட்டு இருக்காங்கன்னா அஸ்வின் சிஸ்டர் வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிறப்பம்சங்கள் நிறையா சொல்லணும் இல்லையா? இந்த பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த கேக் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அஸ்வின் சிஸ்டர் வந்து கேக் ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்பவே குறைஞ்ச ரேட்டில் நிறைந்த தரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு அழகான காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பாருங்க. ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? யார் பேசுறதா? நீங்கள் தான் கால் பண்ணீங்க, நீங்கள் தான் சொல்லுங்க யார் பேசுறீங்கன்னு. கார்த்திக். கார்த்திக், எங்கேருந்து கால் பண்றீங்க? மண்மங்கலம். நீங்க ஆசை டிவிக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல? ஆசை டிவிக்கு தான் கால் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அப்படி என்ன யார் பேசுறது என்கிட்ட கேக்குறீங்க? சாரி, என் பேர் கேக்குறீங்களா? என் பேர் தினேஷ். அது பேருன்னு கேட்கணும், ஓகேவா? யார் பேசுறதுலாம் கேட்கக்கூடாது, ஒரு மாதிரியா இருக்குல்ல? சரி, ஓகே. இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணலாம்? பாப்பாக்கா? ஓகே. பாப்பாக்கு எத்தனை ஏஜ் அண்ட் அவங்க நேம் சொல்லுங்க. என்ன ஸ்ரீ? மீரா ஸ்ரீ. ஓகே. அவங்க எத்தனாவது பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க? 4th பர்த்டேவா? எங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனீங்களா நீங்க? ஓகே. வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனீங்களா இல்லையா? அனுப்பல. ஏன் அனுப்பல? இனிமேல் தான் போட்டோ போடுறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இனிமேல் தான் போட்டோ போடுவீங்களா? ஓகே, பரவாயில்ல, போடுங்க, வேலைன்னு சொல்ல. அந்த இனிமேல் முன்னாடி நாளே போட்டுருங்க, ஓகேவா? அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணா வீட்டில் யாருக்கா இருந்தாலும் ஓகே. அதாவது அண்ணா, அக்கா, தங்கி, அதாவது அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க இல்லையா? யாருக்கு பர்த்டேனாலும் ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு போட்டோ அனுப்பிடுங்க. ஹலோ. ஹலோ. என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், என்னப்பா அவ்வளோ என்னன்னு கேட்குறேன். சரி, போட்டோலாம் இனிமேல் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே அனுப்பிடுங்க, ஓகேவா?
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் அவங்க பாப்பா தங்கச்சின்னு சொன்னாங்க இல்லையா, மீராஸ்ரீ, அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் அஸ்வின் ஜூஸ் அண்ட் ஆர்சிடி சார்பாக சொல்லிக்கிறோம். ஃபோர்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணணும், நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி ஃபோட்டோ அனுப்பவே மாட்டீங்க. முடிஞ்சளவு ஒரு நாளைக்கு முன்னாடியே அனுப்பிடுங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் நம்பருக்கு அனுப்ப போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது இல்லை. முடிஞ்சளவுக்கு முன்னாடியே அனுப்புங்க. அண்ட் எந்த ஏஜாக இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க தான் வேணும் இல்லை, 100-150 வயசு வரை எங்கே எவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணாலும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான காலர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். நான் உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் சுரேஷுங்களா? சுரேஷ்ண்ணா, கால் பண்ணுறேன். இல்லை புரிஞ்சிருச்சு, மிமிக்ரி சுரேஷ் தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சார்லாம் வேணாம்னா அந்த எங்கே ஒரு 4-5 நாள் ஆளை காணாமே, நீங்கள் என்னாச்சு? கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால தாங்கண்ணா வர முடியல. போன வாரம் உடம்பு சிலிண்டரி, இந்த வாரம் அப்படியே இருக்கா? ஆமாங்கண்ணா, கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, ஸோ கைட்லேயே இருக்குங்களா, அதனால தாங்கண்ணா. சரி, ஓகே. உங்களுக்குலாம் ஒர்க்கு கம்மியாக இருந்தால் உடம்பு சரியாக போகணும் நாங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்ங்க. நீங்கள் வரணும். அண்ட் இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணலாம்? எப்பயும் போல காமன் விஷ். அண்ட் ஸ்பெஷலாக ஒருத்தருக்கு விஷ் பண்ணுவீங்க. புரியலைங்கண்ணா. ஸ்பெஷலாக இன்னைக்கு ஒருத்தருக்கு விஷ் பண்ணணுமே, நீங்கள் பண்ணி ஆகணுமே, கரெக்டா? ஸ்பெஷல் டுடே யாருங்கண்ணா? சொல்லுங்க. எனக்கே தெரியலைங்கண்ணா, நான் யாரும் ஞாபகம் வரலையே, டயர்ட்லயே இருக்கேன், ஒன்றும் ஞாபகம் வரலையே. இந்த மாசம் ஒரு செலிபிரிட்டிக்கு பர்த்டே இல்லையா, அவருக்கு விஷ் பண்ணுவீங்க? ஆமாங்கண்ணா. அவருக்கு வந்து டைரக்டாவே விஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்கண்ணா. டிவிலே வந்து தினேஷோட இணைந்து விஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சுங்களா. கண்டிப்பா நீங்க வாங்க, ஆசை டிவி எப்படி உங்களை வரவேற்றுட்டே இருக்கோம். அந்த அவரோட வாய்ஸ்ல எனக்கு ஒரு காமெடி சொல்லிடுறீங்களா? இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி பர்த்டேங்கண்ணா. வரட்டுங்களா? ஓகே, சூப்பர். அந்த ரொம்பவே சூப்பராக பேசினார், ஒரு ரெகுலர் காலர். அண்ட் அவருக்கு உடம்பு சரியில்லையாம, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு நல்ல பேர் நாங்கள் ஒரு பெரிய வாழ்க்கை சொல்லிக்கிறோம். அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் விஷஸ் தளபதி பர்த்டே வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாரும் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு நாங்கள் திருப்பி வந்து அஸ்வின் சிஸ்டர் ஆசி டிவி சார்பாக ஒரு பெரிய வாழ்க்கை சொல்லிக்கிறோம். அண்ட் இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமக்கு யார் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அஸ்வின் சிஸ்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு அழகான கால் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் அண்ட் எங்கேருந்து கால் பண்ணிட்டு சொல்லுங்க. ஃபீவர். ஓ, நீங்களா? ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட பேசிட்டீங்க. ஒர்க்ல போக ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல தினேஷ், 2 days ஆகும் தினேஷ் போறதுக்கு. 2 days ஆகுமா? சரி, ஓகே. நீங்க சீக்கிரமா ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணலாம்? இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே காமன் விஷ். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க சீக்கிரம் உடம்புலாம் சரியாயி வேலைக்கு போகணும், நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம், ஓகேவா? தேங்க்யூ தினேஷ். சரி, அடுத்த டைம் கால் பண்ணும்போது நான் ஒர்க்கு கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லணும். கண்டிப்பா ஷியரா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு உங்ககிட்டே ரொம்ப சூப்பராக போக ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிடுறேன். அண்ட் ஒரு ரெகுலர் காலர், அவங்க நேம் கூட சொல்ல ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போ ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம கால் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம சொல்லி அவங்க ஃபீவர் போயிடுச்சுடாமா. சார் ரொம்ப அழகாக பேசினாங்க இல்லையா. அதான் நமக்கு இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி யார் வழங்கிட்டு இருக்காங்க, அஸ்வின் சிஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு போயிட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தையோட பர்த்டே நீங்கள் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறீங்க, ஒரு க்ரௌடில் அந்த மாதிரி கேக் வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஆசைப்படல, நீங்களாம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ, அவங்க நேம், அவங்களோட ஏஜ் மட்டும் அனுப்பிங்கன்னா போதும். அந்த முடிஞ்ச குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லா ஏஜுமே, அதாவது 1 வயசுலேருந்து 100 வயசு வரையும் அந்த பெரியவங்களா இருப்பாங்க. அண்ட் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட வந்து காலேஜ் முடிச்சுட்டா கல்யாணம் ஆகிட்டாவே யாரும் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் மீண்டு தானே வந்திருப்பீங்க. ஸோ அந்த பர்த்டே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலையா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டா கண்டிப்பாக நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். உங்கள் ஃபேமிலி பார்ப்போம், அண்ட் எல்லாருமே பார்ப்பாங்க. கரூர் மக்கள் சார்பாக வந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் இல்லையா, அதனால நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிக்கிறோம். நம்மளோட சிறப்பம்சங்களை நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேக் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். கேக் நீங்கள் எந்த விதத்தில் வேணால் ஆர்டர் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோ கேக் ஆர்டர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷேப் நிறையா இருக்கும் சரியா, ஹார்டின் ஷேப்பில் கேட்கலாம். அந்த மேரேஜ் ஆனவங்க அந்த வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாம், ஹேட்டிங் ஷேப்பில் கேட்டு அதில் வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. அந்த குழந்தைங்கள்லாம் மேக்ஸிமம் வந்து கார்ட்டூன் ஃபோட்டோஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அப்படி ஆசைப்படுவீங்க. அந்த நார்மலாக வந்து எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் கேட்பீங்க, ஃபேவர்லாம் இருக்கும் நிறையா, அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம அஸ்வின் சிஸ்டர் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான காலம் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, கேட்டீங்களா? பரவாயில்ல, இதுதான் நான் திருப்பி சொல்லிட்டு ஒரு விஷயம், மிஸ்டு கால் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து ஒரு ஆகலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, டிவி குட் மார்னிங். குட் மார்னிங். அந்த உங்க பேர் அண்ட் எங்க இருந்து கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஹரிகரன். ஹரிகரனா? வேலுச்சாமிபுரத்துல இருந்து பேசுறேன். வேலுச்சாமிபுரத்துல இருந்து யார் பேசுறீங்க? ஹரிகரசுதன். ஹரிகரசுதன். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
சாப்பிட்டு இருக்கேண்ணா. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணா. சரி ஓகே, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம்? எங்க அக்காக்குண்ணா. அப்பாக்கா அக்காக்கா? அக்காக்கு. அக்கா பேர் சொல்லுங்க. கௌசிகா. கௌசிகா. அவங்க எத்தனாவது பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க? எத்தனாவது பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க? 13வது பர்த்டேவா? சரி ஓகே, நீங்க இந்த தடவை போட்டோ அனுப்பல, பட் இனிமேல அக்காவோட பர்த்டேவா இருந்தாலும் சரி, யாரோட பர்த்டேவா இருந்தாலும் சரி, எங்களுக்கு போட்டோ அனுப்புங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அந்த ஸ்கூல் லைஃப் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக போகும். அண்ட் அவங்க அக்கா கௌசிகா அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் அஸ்வின் சில்ஸ் அண்ட் ஆர்சிடி சார்பாக அண்ட் அவங்களோட ஃபேமிலி அண்ட் அவர் தம்பி ரொம்ப க்யூட்டாக கால் பண்ணி பேசினா சரிமா, அவரோட சார்பாக சொல்லிக்கிறேன். அந்த ரொம்ப நேரமாக நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அதனால ஒரு சின்ன பிரேக், அதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துட்டேன். ஸோ பேசல. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அவங்க பேர் அண்ட் எங்கேருந்து கால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் மகேஸ்வரி. நான் வேலூர்லேருந்து கால் பண்ணுறேன். வேலூர்லேருந்து கால் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் துணிக்கடைக்கு தான் வேலைக்கு போறேன். எனக்கு புரியல. கடப்பேசி கரூர் 6. கரூர் 6ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, என் பேர் மகேஸ்வரி. சரி ஓகே ஓகே. இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணலாம்? எனக்கு எல்லாத்துக்கும் யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே உங்க சார்பாக ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க அந்த ஒர்க் போறீங்க இல்லையா, அந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா போடும் அப்படின்றதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. அண்ட் இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமக்கு யார் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஆசிட்டி தான் சேர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எவ்வளோ நேரம் எனக்காக வந்து நிறைய பேர் கால் பண்ணீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு டவர் கிடைக்காம ப்ராப்ளம் இருக்கும், இல்லை வந்து டிவி வேலை குறைக்காமல் பேசாமல் போயிருப்பீங்க, நாங்கள் கால் எடுக்காமல் வந்திருப்போம், அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறோம். ஓகேவா? அண்ட் தொடர்ந்து கால் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பயும் போல வழக்கமாக எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவீங்களே அவங்களுக்குலாம் வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்து சொல்லிக்கிறோம். அந்த வெட்டிங் ஆனிவர்சரி, காலேஜ் போகிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அப்படின்னு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு டாடா பாய் பேசுகிறேன். நான் உங்களுக்கு வேஸ்ட் அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்று முதல் அல்லவா, கிரி கிரி ஜாங்கிரி சஷபாதுஷா மணக்கது நீ அல்வா, லட்டு பூந்தி நீ உருண்டை தட்ட சீட கை முறுக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு, அதுக்கு வென் 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 அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்று முதல் அல்லவா. ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய மறு தடவை யூஸ் பண்றதே இல்ல. இடிச்ச மாவுல பட்சணம் பண்றதுனால பிரமாதமா இருக்கு. வென் 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 அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்று முதல் அல்லவா. வீட்டு சுவையில் அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி வகைகள் மற்றும் சைவ உணவு